போடா. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வாந்தி வருதா. போடா, மூஞ்சில காரி துப்பிடுவோம். போடா போடா. எஸ்கியூஸ் மீ. அவள் என்ன ஆடி தள்ளுபடியில் பிறந்தவளா? அவள் அழகில் 50% டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, எது கூப்பிட்டீங்க? இல்லீங்க, நான் உங்களை தண்ணியில பார்த்தேன். அதான். பாத்துட்டீங்களா? அது ஃப்ரெண்ட்ஸ் கம்பெல் பண்ணாங்க, அதான் லைட்டா தண்ணி ஸ்மெல் வருதா? பீரா? இல்ல, நான் ஹீரா. சாப்பிட்டது பீரான்னு கேட்டேன். யாருக்கிட்டே உளறிடாதீங்க. சேச்சே, நான் படிச்சாலும் தெளிவா இருப்பேன், உளரவே மாட்டேன். நீ பீர் சாப்பிட்ட விஷயத்த காலேஜ் பூரா தெளிவா போய் சொல்லிட்டு வந்துடுற. பின்ன என்னங்க, நான் இந்த தண்ணியில பார்த்தேன்னு சொன்னா நீ என்னடா இந்த தண்ணின்னு சொல்லிட்டு வளர இருக்கிறீங்க. சாரி. இருந்துட்டு போட்டோம். ஆமா, இங்க என்ன பண்றீங்க? ஸ்பெசிமன் எடுக்க வந்தேன். புரியலையே. இலை எடுக்க வந்தேன். நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. நீங்க இந்த இலை எடுக்கிறத விட கல்யாண வீட்டுல போயிட்டு எச்சல் எடுத்தீங்கன்னா ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம்ல. இவள் நடந்து போன கால் தடயங்களை பார்க்கும் பொழுது ஏதோ எரும மாடு நடந்து போன மாதிரியே இருக்குது. அறிவு கட்டல கண்ணை எங்க வச்சு போற? இன்னொரு முறை இந்த பக்கம் அச்சு வாயில வச்சிடறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு தரைய பூசினுக்கிறேன். ஆளால கண்ணு மண்ணு தெரியாம மெச்சினா பாருங்க. போடா இந்த பக்கம். டேய், இந்த பக்கம் போடா. டேய், போடா இந்த பக்கம். டேய், போடா. டேய், முதல்ல நீ வேற வேலைக்கு போடா. தரையா பூசிக்கிற மூஞ்சி மாதிரி இருக்குது. ஹாய் ஹீரா. ஹாய். என்ன ரோஸ் வைக்கலையா? நீ சாவு, உன் கல்லறையில கொண்டு வந்து வைக்கிறேன். ஹீரா, உன் தலையில ரோஸ் வைக்கலையான்னு கேட்டேன். அதுதானே உனக்கு கெட்டப்பு. ஆமால, மறந்துட்டேன். ப்ளீஸ் எனக்காக ரோஸ் வாங்கி தரியா? உனக்காக உங்க அப்பா அவ்வளவுதான் வாங்கிக்கிறேன். ரோஸ் வாங்க மாட்டேன். தோ இங்க வரேன். தோ ரோஸ் வேண்டாம், ஏக் ரோஸ் போதும். புரியலையே. ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு புரியும்.